எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம சத்தி பக்கத்துல இருக்கிறேங்க. இந்த வாழைக்கு வந்து செவ்வாழை பார்த்து ஒரு 1400 வாழை இருக்குதுங்க. இது பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஊசி ஓட்டங்க. ஊசி ஓட்டல் பார்த்தா சருகடி வந்து அப்ப சிவிரா இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து பழைய வட்டைங்க. இப்ப பார்த்தா 2வது டைம் போடுதுங்க. விவசாயி பார்த்து ரொம்ப இதா பார்த்து வாழை நல்லா இருக்குது. வளர்ச்சி நல்லா இருக்குது. இலை வந்து குருத்து பார்த்து நல்லா நீட்டமா இலை வந்து பரப்பளவு வந்து நல்லா அகலம் நல்லா இருக்குது. அப்படின்னு சொல்லியிருந்தாப்புடி 2வது டைம் போட்டுக்கலாம் 1 மாசம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புடிங்க. அந்த காடு தான் நீங்க பார்த்துக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். சருகடி வந்து மேல எல்லாம் அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமா ஏறலைங்க. 1 வட்டம் 2 வட்டம் அடியில தான் இருக்குதுங்க. இப்ப வந்து குளிர்ச்சி வந்து விறுவிறுப்பு தை மாசம் ரொம்ப குளிர் அதிகமா இருக்கு வந்து லைட்டா வந்து சிம்டம்ஸ் ஆகுது தம்பி இது இங்க பாருங்க. இந்த மாதிரி ஆகுதுங்க. மறுபடியும் 2வது டைம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த கழுதைக்கு இப்ப போட்டு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஊசி ஓடுறது அடையாளம் பாருங்க. இந்த சைடு வாங்க. ஃபர்ஸ்ட் போட்டதுங்க. கரெக்டா 1 மாசம் ஆச்சுங்க வாழைக்கு ஊசி போட்டுங்க. 2வது டைம் ஊசி அடையாளம் பார்த்து இப்ப போட்டுருக்குதுங்க. பார்த்து தெரியுதுங்களா? இது 2வது டைம் போடுது. இந்த மாதிரி வந்து சருகடி நோய் வந்து அதிகமா பாதிப்பு இருக்குது. வாழை வளர்ச்சி இல்ல, காய் ஊக்கம் இல்ல, புடை வந்து சரியே வராம இருக்கு சருகடி நோயில. அந்த மாதிரி பாதிப்பு இருந்தா மேல வந்து ஸ்கிரீன் நம்பர் வந்துங்க. அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. 4 பேத்துக்கு வந்து இந்த விஷயம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நம்ம மட்டும் தெரிஞ்ச பார்த்தாதுங்க. விவசாயம் வந்து எல்லாருமே பலனடையணுங்க. எல்லாம் உர செலவு பார்த்து ரொம்ப அதிகமா செலவு பண்ணிட்டு விலைவாசி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடனா முதல்ல எல்லாம் வாங்கி பண்றாங்க. யாருமே வந்து கை காசு வச்சு பண்றது இல்லைங்க. அதனால வந்து நம்ம காசு பணம் யாரும் கொடுத்து உதவ வேண்டாங்க. இந்த நல்ல விஷயத்த வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்தினீங்க. அவங்களும் உர செலவு கம்மியா இருக்கு. மகசூல் அதிகமா இருக்கு. அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதோட இது வந்து உங்களுக்கு பலன் நல்லதா உங்க குடும்பத்துக்கு சேரும். நன்றி. வணக்கம்.